பொலிஸ் மா அதிபருக்கான பதிவு தான் இது. இலங்கையிலே டிஐடியினால் இது 9வது தரம் என்னை அழைக்கப்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதி இந்த கடிதம் கொண்டு வரப்பட்டது. 27ஆம் தேதி கொழும்பு ஹெட் ஆஃபீஸுக்கு வருமாறு டிஐடி கட்டளை உண்டு. உண்மையாகவே நான் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செய்து என்னால் உடல்நிலை இயங்க முடியாமல் அதிகமாக எங்கேயும் திரிய முடியாத நிலையில் நான் அதுக்கு கலந்து கொள்ளவில்லை. 27ஆம் தேதி போக முடியவில்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், பயங்கரவாத சட்டத்தை வைத்து கொண்டு இன்றைய நாட்டில் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக முன்பு பயங்கரவாத சட்டத்துக்கு எதிராக கதைக்கப்பட்டவர். இன்று பயங்கரவாத சட்டத்துக்கு ஒன்றுமே கதைக்க முடியாமல் அவர் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவதாகவும் இல்லை. இந்த கொழும்புக்கு போவதாக இருந்தால் எனக்கு உண்மையாகவே 25,000 ரூபா தேவைப்படும். ஒரு ரூமில் நின்று வெளியே போய் சந்தித்து எனது விசாரணை முடித்து விட்டு வர. உண்மையாக எங்களால் என்னை போன்ற நபர்களில் எத்தனையோ பேர்களுக்கு கிளர்ச்சி மாவட்டத்திலே மீண்டும் மீண்டும் இப்போ எந்த பேஸ்புக்கை திறந்தாலும் இந்த அழைப்பாணைகள் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் விசாரணைக்கு எதிரானவர்கள் அல்ல. எங்களை விசாரணை செய்யலாம். நாங்கள் இந்த இலங்கையை நம்பித்தான் வாழுகிறோம். இலங்கை தீவில் நாங்கள் நிம்மதியாய் வாழ்ந்து எங்களோட தமிழினம் தமிழனுக்கு என்ற ஒரு நிரந்தர தீர்வோடு வாழத்தான் ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையை இப்பொழுது வெறுக்கிறது. நான் உண்மையாக நேற்று கூடி நான் நினைத்தேன் என்னென்றால், ஒரு புலம்பெயர் தேசத்தில் போய் நாங்கள் இருந்துருவோம். ஏனென்றால் புலம்பெயர் இந்த கடிதங்கள் இப்படி வரும்போது, நாங்கள் இப்படி மீடியாக்களில் வரும்போது வெளிநாட்டுகளில் உள்ள உறவுகள் வெளிநாட்டவர்கள் இங்கு முதலீடு செய்ய விரும்ப மாட்டார்கள். வெளிநாட்டில் உள்ளவர்கள் வர விரும்ப மாட்டார்கள். இது உண்மையாகவே இலங்கை தீவு ஒரு டூரிஸ்ட் நாடு. அந்த டூரிஸ்ட் நாடுக்கு வரக்கூடிய பயப்படுவார்கள். ஏன் என்ன எல்லாருக்கும் விசாரணை. இதோடு எனக்கு 9வது தரம் அழைக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அவர்களோட விசாரணை அவரோட மாவட்டத்தில் போலீஸ் மா அதிபர் இருக்கிறார், மாவட்ட போலீஸ் மா அதிபர், டிஐடி ஆஃபீஸ் இருக்குது, சிஐடி ஆஃபீஸ் இருக்குது. அதில் கூப்பிட்டு விசாரிக்கல, எந்த தவறும் கிடையாது. ஆனால் நாங்கள் தமிழர்களாக பிறந்தபடியால் தொடர்ந்து இப்படியான வாழ்க்கை தான். இன்றைக்கு எனக்கு 50 வயது ஆகிட்டு 50 வயது 2009 மீள்குடியேற்றத்துக்கு பிறகு 9 தரம் அழைக்கப்பட்டிருக்கார்கள். அதை விட வீட்டுகளில் விசாரணை செய்கிறார்கள். நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, நாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல. நீங்கள் தமிழர்களை மீண்டும் மீண்டும் எதிராளியாக பார்க்கிறீர்கள். தயவு செய்து இந்த நாட்டில் செயல்கள் குறைந்த நேரத்தில் ஒரே விசாரணைகள் என்றால் சரி, விசாரணை செய்வது தவறு கிடையாது. மீண்டும் நான் சொல்கிறேன், அந்த மாவட்டத்தை விசாரணை செய்யணும். நாங்கள் திறந்தவெளி ஜெயிலில் தான் இருக்கிறோம், திறந்தவெளி சிறைச்சாலையில் தான் இருக்கிறோம். இன்றைய பார்க்க போனால் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு படம் எங்களோட சின்ன பிள்ளை அதை ஷேர் பண்ணிட்ட கூடிய அதுக்கு ஒரு விசாரணை. இந்த இலங்கை தீவில் உண்மையாகவே கதைக்கிறவங்க மட்டும் போதும். ஏனென்றா ஜனநாயகம் ஒன்றும் இல்லாத நாடாக போய் கொண்டிருக்கு. ஃபேஸ்புக்கை கட் பண்ணலாம், டிக்டாக்கை கட் பண்ணலாம், மற்றது வாட்ஸ்அப்பை கட் பண்ணிட்டா விசாரணை வராது. ஏன்னா ஒரு வெளிநாட்டிலிருந்து முன்னாள் ஒரு தேசிய தலைவர் படத்தை போட்டுட்டா அந்த படத்தை எங்களோட ஃபேஸ்புக் அவங்க நாங்கள் விரும்பாமல் கூடி லிங்க் பண்ணிட்டா அது எங்களுக்கு விசாரணை. அப்படியெல்லாம் விசாரணை செய்திருந்தா இந்த நாட்டில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஸ்ரீலங்காவில் கதைப்பதற்கு மட்டும் போன் எந்த படங்களும் எந்த ஃபேஸ்புக்கோ நிறுவனங்களோ எல்லாத்தையும் காய்ச்சி நிப்பாட்டி ஒரு அந்த வழியில் வாழ விடுங்க. எங்களை நாங்கள் நிம்மதியைத்தான் தேடுறோம். உண்மையாகவே இது போல நான் இனியாவது திருத்திக் கொள்ள வேண்டும். நான் போலீஸ் மா அதிபருக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னா, நாங்கள் மீண்டும் மீண்டும் தமிழர்களை துன்பப்படுத்தாதீர்கள். இந்த துன்பம் தொடர்ந்து இருந்தால் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒற்றுமையாக தான் வாழ்கிறார்கள். தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் எந்த ஒரு துவேஷம் இல்லை. அரசியல்வாதிகள் தான் எங்களை குழப்புறார்கள் என்பது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு ஆட்சி படத்துக்கு வர முதல் சொல்லுகிற ஒரு கதை, இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐயா வந்தோடனே பயங்கரவாத சட்டம் எடுப்பேன், எங்களை பயங்கரவாத சட்டத்திலிருந்து எத்தனையோ வழக்குகளில் நாங்கள் விடுபடணும்னு சொன்னவர் அந்த ஆட்சி படத்துக்கு வந்தவுடனே அதே தான் அவரும் செய்கிறார். அப்போ இது மாற வேண்டும். அப்போ இது என்ன இருந்தாலும் உலகத்தில் இலங்கை தீவில் தமிழர் ஒரு நாட்டில் ஆள முடியாது என்ற காரணத்தினால் தமிழ் மக்களை போட்டு அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் விசாரணை என்ற பெயரிலே. மீண்டும் சொல்லுவது, இனியாவது இந்த மாவட்டங்களிலே அந்த விசாரணை செய்ய வேண்டும் என்பதுதான் எனது கருத்து.